வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. தலைவருக்கு யாரெல்லாம் உண்மையாக உழைக்கிறார்களோ அவர்கள் அந்த இடத்தை அடைவார்கள் என்பதை தமிழக வெற்றிக் கழகம் என்ற பெயரில் புதிதாக அரசியல் கட்சி தொடங்கிய நடிகர் விஜய் வெங்கட் பிரபு இயக்கத்தில் உருவாகி வரும் கோட் பட ஷூட்டிங்கில் பிஸியாக நடித்து வருகிறார். கண்ணெதிரே இருக்கும் மக்களவை தேர்தலை விட்டுவிட்டு சட்டமன்ற தேர்தல் தான் இலக்கு என கூறிவிட்டு பட வேலைகளை பார்க்க விஜய் சென்றுவிட்ட நிலையில் நிர்வாகிகள் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காக தினமும் மாவட்ட வாரியாக இரவில் பனையூரில் கூட்டம் நடத்தி வருகிறாராம் புசி ஆனந்த். அப்படி சென்னை புறநகர் மாவட்ட நிர்வாகிகளுக்கு நடத்திய கூட்டத்தில் புசி ஆனந்த் பேசியதுதான் அவருக்கே தலைவலியாக மாறியுள்ளது. எடுத்ததுமே புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட கட்சியில் பலரும் வந்து சேர்ந்தால் தங்களுக்கு பதவி கிடைக்காமல் போய்விடுமோ என யாருமே பயப்பட வேண்டாம் என புசி ஆனந்த் கூறியதும் நிர்வாகிகள் விசில் சத்தத்தை பறக்க விட்டனர். நமக்கு முன்னாடி மேல ஒருத்தவங்க வந்துருவாங்களோன்னு நீங்கள் தயவு செய்து யாரும் நீங்கள் நினைக்க வேண்டாம். தளபதி நெஞ்சில் யாரெல்லாம் இருக்கிறீர்களோ நீங்கள் அனைவரும் அவர்களுக்கு உண்டான பதவிகள் வழங்கப்படும் என்பதை 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் வெற்றி பெற்று விஜய் முதலமைச்சர் ஆவார் என நம்பிக்கை தெரிவித்த புசி ஆனந்த் ஒன்றியம், ஊராட்சி மன்றம், மாநகராட்சி, பேரூராட்சி என பல அரசு பதவிகள் இருக்கிறது என பேச நிர்வாகிகள் குஷியாகி இன்னும் ஆரவாரம் செய்தனர். 26 வந்துடும். 26ல நீங்க நினைச்ச மாதிரி தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார்கள். அரசு பதவி என்பது ஒன்றியம், ஊராட்சி மன்ற கவுன்சிலர், வார்டு உறுப்பினர், மாநகராட்சி, பேரூராட்சி இப்படி என்று பல்வேறு பதவிகள் இருக்கிறது. கண்டிப்பாக நம்மளுடைய தோழர்கள் தளபதியுடைய தமிழக வெற்றி கழகத்தில் நின்று வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அத்தோடு சென்னை புறநகர் மாவட்ட தலைவர் ஈசிஆர் சரவணனுக்கும் எம்எல்ஏ சீட் வழங்கப்படும் என புசி ஆனந்த் பேசி முடிப்பதற்குள் கைத்தட்டல் சத்தம் காதை கிழித்தது. இன்னொரு பக்கம் ஈசிஆர் சரவணன் ஓடி சென்று புசி ஆனந்த் காலில் விழுந்தார். விஜயை பற்றி பேசும்போது கூட இவ்வளவு சத்தம் வரலையே என யோசிக்க வைக்கும் அளவுக்கு 5 நிமிடத்திற்கு கைத்தட்டலும் விசிலும் பறந்தது. உங்களுடைய புறநகர் மாவட்ட தலைவரும் அவரும் பச்சை பேனாவில் இனிமேல்தான் நிறைய சவால்கள் வரும், அதையெல்லாம் சமாளிக்க வேண்டும் என அட்வைஸ் கொடுத்த புசி ஆனந்த் நிர்வாகிகளில் யாருக்கு என்ன பிரச்சனை என்றாலும் விஜய் மக்கள் இயக்கம் இருந்தது போல தமிழக வெற்றிக் கழகமும் இருக்கும் என நம்பிக்கையூட்டினார். இனிமேல் எல்லா பிரச்சனையும் வரும். அந்த எந்த ஒரு பிரச்சனைக்கு வந்தாலும் உங்களுடன் உங்கள் தலைவர், நம்ம தலைவர் என்பதை மட்டும் மனதில் நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் இருந்து பதவி ஆசையை தூண்டி விடுவது போல பேசிய புசி ஆனந்த் கடைசியாக போகிற போக்கில் ஒரு அடையாளத்திற்குத்தான் தங்களுக்கு பதவிகள் கொடுக்கப்படுகிறது என்றதோடு ஒவ்வொருவரும் தலைவர் விஜயின் தோழர்கள்தான் என சிறிது நேரத்திற்கு முன்பு தாம் கூறியதற்கு முரண்பாடாகவே பேசினார். ஒரு அடையாளத்திற்கு தான் எங்களுக்கு அதெல்லாம் அந்த பதவி. ஆனால் உண்மையாக ஒரே தலைவர், ஒருத்தரும் இங்கு தலைவருடைய தோழர்கள் தான். அதில் நாமளும் ஒருவர் தானே ஒழிய எங்களுக்கு என்று தனியாக ஒரு பட்டமோ எங்களுக்கு என்று எதுவும் கிடையாது. கட்சி தொடங்கியது மட்டும்தான் தற்போதைக்கு நடந்திருக்கிறது. அதற்குள்ளாக ஆட்சிக்கு வருவது என்பது கூட ஆசையாக இருந்தாலும் எல்லா பதவிகளும் கட்சி நிர்வாகிகளுக்கு தான் என வெளிப்படையாகவே புசி ஆனந்த் பேசியது விமர்சனத்திற்குள்ளாகி உள்ளது. கட்சியில் இருந்தால் பதவிக்கு வரலாம் என்றால்
திறமையானவர்களெல்லாம் எங்கே செல்வது என்ற கேள்வியும் எழுந்துள்ளது. நிர்வாகிகளை குஷிப்படுத்துவதற்காக புசி ஆனந்த் பேசிய விதம் பொதுவெளியில் விவாத பொருளாகவும் மாறியுள்ளது. பதவிக்கு ஆசைப்படாமல் மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அரசியல் சொல்லிக் கொடுப்பதை விட்டுவிட்டு பதவி கிடைக்கும் என ஆசையை காட்டி தூண்டி விடுவது சேவையாக இல்லாமல் வியாபாரமாக ஆகிவிடும் என்பதே புசி ஆனந்த் வீடியோவை பார்த்தவர்களின் பொதுவான கருத்து. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.